நேற்றைக்கு முன்தினம் 30/11/2024 அன்று மாலை 5:30 மணி அளவில் கடும் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் வேளச்சேரி ராம்நகர் 2வது பிரதான சாலையைச் சேர்ந்த 47 வயதுள்ள சக்திவேல் என்பவர் மழை கொட்டி கொண்டிருந்த போதே விஜயநகர் 2வது பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே அருந்து விழுந்து கிடந்த மின் கம்பியை பார்க்காமல் தவறுதலாக கால் வைத்திருக்கிறார். அது உடனடியாக அவருக்கு ஷாக் அடித்து அதனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தகவல் அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். நேற்று அவருடைய உடல் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சி நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நானும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சியைச் சேர்ந்த மண்டல குழு தலைவர், மன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அவருடைய குடும்பத்தாருக்கு தந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு 9 வயது படிக்கிற பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு படிப்பு தொடருவதற்கு விண்ணப்பித்தார்கள். உடனடியாக மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற எதிர்வரும் 3 ஆண்டுகளில் 10, 11, 12 ஆகிய 3 ஆண்டுகளிலும் அந்த பெண் குழந்தைக்கு தேவையான கல்வி செலவை மன்ற உறுப்பினர் சார்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் கண்காணித்து வருவோம். பிறகு தொடர்ந்து அந்த உயர்கல்விக்கு போகும்போது அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாதந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய திட்டங்களில் ஒன்றான புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அந்த குழந்தையை சேர்த்து உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து அந்த குடும்பத்தினருக்கு வேறு ஏதாவது உதவிகள் வேண்டுமென்றாலும் அரசின் சார்பில் வழங்கப்படுகிற, இப்பொழுது அவர் கணவனை இழந்தவராக ஆகியிருக்கிற காரணத்தினால் மாதாந்திர உதவித்தொகை தருகிற அந்த திட்டமும் இருக்கிறது. அதில் இணைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்னுடைய தொலைபேசி எண்ணை தந்துவிட்டு வந்திருக்கிறேன். எந்த உதவி தேவை என்றாலும் அழைத்தால் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். மழைக்காலம் பெரிய இப்பொழுதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். இப்போதும் கூட பேசினோம். உடனடியாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் வரவழைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பாறை, இறுகிய மண், இலகிய மண், இது மாதிரியான நிறைய சிக்கல் இருக்கு. அதை எடுக்கும் போது கவனக்குறைவாக கையாண்டால் மற்ற வீடுகளும் கூட பாதிக்கப்படும். அந்த பாறை உருண்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அந்த 7 உயிர்கள், ஒரு 5 குழந்தைகள், 2 பெரியவர்கள் என்கின்ற வகையில் 7 உயிர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு முனைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உங்களுடன் சேர்ந்து நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். மழையில